அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல். அனைவருக்கும், விவசாயிகள் அனைவருக்கும், இதனை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் அல்லது உழவர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 16ஆம் தேதி நம்மளுக்கு கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ வர்த்தகமாயிட்டு இருக்கிறது நேரம் 8:20 அடிப்படையில் 22,105. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது. அதாவது நேற்றைய சந்தை உட்பட்ட ரேஞ்சில். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று பார்க்கலாம், நம்ம சொல்லியிருந்தோம், முடியல. 48,000 கால் புட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேடல் ஆகவும் அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 48,000 இருந்து 48,500 மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 48,000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய தடுப்பாக இருக்க போகுது. அப்போ 48,000 மையமாக வைத்து 48,000 கால் 400 பணம் 48,400ம் 48,000 புட்டோட ஹை 376 அப்படின்னா 47,624ம் அப்போ இதற்குட்பட்டு சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ மொத்தம் 700 புள்ளிகள் இருக்குது. அப்போ சராசரியாக 48. அப்போ 48,000 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்க போயிடுது. 48,000 கால் 341 ரூபா. அப்போ 48,341. 48,000 புட் 168 ரூபா. அப்போ 47,832. அப்போ 47,832க்கும் 48,341க்கும் மிக முக்கிய தூரமாக இருக்க போது. அப்போ 47,832 இருந்து ஒரு 250 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா 2 5. அப்போ 48,050 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. அப்போது 48,082 அப்படிங்கிற இடம் மிக முக்கிய இடமாக கருதப்படுகிறது. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் இம்பேக்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்பாட் 48,158, ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 48,302, ஒரு 150 புள்ளிகள் ப்ரீமியம் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரீமியம் இருக்குது. ஆப்ஷன் செயின் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. கால் சைடு அதிகமாக இருக்குது, புட் சைடு குறைவாக இருக்குது. அப்போ இருந்தாலும் டைம் வேல்யூ அப்படின்னு பார்த்தா 48,200 அப்படின்னு பார்த்தா 48,200 கால் 268 ரூபா இருக்காங்க. புட் ஆப்ஷன் 208 ரூபா இருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 268 புள்ளி அப்படிங்கிறது அடுத்த மணியில் இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுகிறது. டைம் வேல்யூ பாருங்கள், 48,000 டு 48,200 200 புள்ளிகள்னு எடுத்துட்டா இவங்க வந்து 150 ரூபா 158 ரூபா இருக்கணும். 48,200 வந்து 42 ரூபா இருக்கணும். அப்போ 158 ரூபா இருக்கிறவங்க 388 ரூபா இருக்கிறாங்க. 48,200 42 ரூபா இருக்கிறவங்க 208 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 16 596 புள்ளிகள் இருக்குது. அப்போது 396 புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூ என்னவா மாறும்னா 0வாக மாறணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இவங்க 268, இவங்க பார்த்தீங்கன்னா 136, 404 புள்ளிகள் இருக்கிறாங்க. அப்போது இது எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக இவங்க வந்துட்டு இதற்கு, அதாவது நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஐடிஎம் ஆப்ஷனில் டிகே ஏற்பட்டால் அது ஓடிஎம் ஆப்ஷன்லேயும் பாதிக்கும். ஏன்னா இவங்களுடைய டைம் வேல்யூ தான் இவங்க வந்துட்டு விலையாக எடுத்துக்கிறாங்க, ப்ரீமியமாக எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ இதில் டிகே ஏற்பட்டால் இங்கேயும் டிகே ஏற்படும். அப்போ இந்த டிகே யாருக்கு சாதகம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் செல்லர்களுக்கு உண்டான லாபமாகத்தான் இது பார்க்கப்படும். ஆப்ஷன் பையருக்கு நட்டமாகத்தான் இது இருக்கும், லாஸாகத்தான் இருக்கும். அப்போ டிகே அப்படின்னு ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கும்போது பையர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறீங்க இல்லை ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய நட்டத்தை தான் ஏற்படுத்தும். இதை நீங்கள் சற்று புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரீமியத்தை 200 ரூபா இருக்கும்போது வாங்குவீங்க, 150 இருக்கும்போது வாங்குவீங்க, 100 இருக்கும்போது வாங்குவீங்க,
50 இருக்கும்போது வாங்குவீங்க. சரி கடைசியில ஒரு ரூ. 30 ரூ. 50 மிச்சமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாங்குனத வந்து லாஸ புக் பண்ணுவீங்க. அங்கிருந்து ரூ. 200 வருவாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஆவரேஜ் பண்ணியிருக்கீங்க. அப்ப இது எந்த இடத்துல வாங்குனா நல்லது அப்படிங்கிறது இந்த இடத்துலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணுனீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்யணும். அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ்ன்னு நீங்க பதிவு பண்ற இடத்துல இருந்து அது கீழ் நோக்கி போகிறதா இல்ல மேல் நோக்கி போகிறதா அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கலா உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிகராவே நீங்க வந்துட்டு பார்த்து ஆய்வு செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம சொன்னது. அப்போ நீங்க எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸ் இடத்துல இருந்து என்ன ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்க தொடர் ஆய்வு செஞ்சீங்கனாலே அப்போ எந்த இடத்துல நம்ம வியாபாரம் செய்யலாம், எந்த இடத்துல வியாபாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால டைம் வேல்யூ டிகே அப்படிங்கிறது இது யாருக்கு போகுது, எங்கே போகுது அப்படிங்கன்னா அது வந்துட்டு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் அவங்களுக்கு தான் லாபம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். டிகே அப்படின்னு ஒன்று நடைபெற்றிருக்கும் போது பையர் வந்து உள்ளே இருக்கவே கூடாது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.